Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24-25 வசனங்களை வாசிப்போம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். Hebrews chapter 7 verse 24 and 25. But because Jesus lives forever, he has a permanent priesthood. Therefore, he is able to save completely those who come to God through him, because he always lives to intercede for them. Amen. எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த பூமியிலே நமக்காக பிறந்தார், நமக்காக அவர் வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராக, பிசாசுகளை துரத்துகிறவராக, வியாதிகளை குணமாக்குகிறவராக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராக, செய்து முடிக்கிறவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆமென். நமக்காக இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் போதும் அவர் வாழ்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். அப்போது அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவரானபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள பிரீஸ்ட் ஆசாரியர்கள் அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் மாறி மாறி வருவார்கள், மாறி மாறி ஆர்டைன் பண்ணுவாங்க. ஆமென். ஆனால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய், அவர் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் நமக்காக உயிரோடு இருக்கிறார். மட்டுமல்ல, அடுத்த வசனம், மேலும் தமது மூலமாக யாருக்காக அவர் அப்படி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். தமது மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, பரிந்து பேசும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். He is able to save completely. யாரை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் யாராவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இதுவே ஆமென் ஸ்தோத்திரம் இரட்சண்ய நாள். இந்த நாளிலே ஆமென் இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளிலேயாவது நீ உன் சமாதானத்தை குறித்துள்ளதை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், ஆனால் இப்பொழுதோ அது உனக்கு மறைந்திருக்கிறது என்று சொல்லி இயேசு அந்த பட்டணத்திற்காக கண்ணீர் விட்டு அழுதார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நமக்காக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தேவன் இயேசுவை நமக்காக தந்தார். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக சொந்த இரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்புண்டு. அவரால் அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழெங்கும் பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு இல்லவே இல்லை. ஆதலால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரையே ஏற்றுக்கொள்வோமாக. இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டு அவரை தெய்வமாக, கர்த்தராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமாக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுப்போமாக. அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகி தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வேண்டுதல் செய்கிறவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர்களை
முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எந்த பாவத்திலேயே ஒருவரால் மன்னிக்க முடியாத, நீக்க முடியாத, மாற்ற முடியாத பாவக்கரை ஆமேன் அவர்கள் வாழ்க்கையிலே ஆமேன் படிந்திருந்தாலும் எந்த பாவக்கரைகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் நம்மை சுத்திகரிக்கிற இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவத்தை போக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால் எந்த பாவத்திலிருந்தும், எந்த வியாதியிலிருந்தும், எந்த பிசாசின் கிரியைகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்க, நம்மை விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமாக. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திர வசனத்தை வாசிப்போமாக. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வ சத்தியங்களை அறிந்து கொள்வீர்களாக. மனம் திரும்புவோமாக. ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வோர்களாக. அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. அந்த ஆத்தும ரட்சிப்பை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மட்டுமல்ல, ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள் ரட்சிப்பை இழந்து போகாமல் காத்து கொள்வீர்களானால் இந்த சரீரத்தின் ரட்சிப்பு கிறிஸ்துவின் வருகை நாளிலே நடக்கும். ஆமேன். அங்கேயே நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க. ஆமேன். இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகவில்லை. ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு, சரீரத்தின் ரட்சிப்பு ஆமேன் அது பூரணமாகவில்லை. ஆமேன். முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் இயேசு கிறிஸ்து மூலமாக தன் பிதாவினிடத்திலே செல்ல முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இங்கிலீஷில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். Therefore he is able to save completely those who come to God through him. Amen. Hallelujah. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்கள் கர்த்தர் ரட்சிப்பார். தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க, எங்களை தப்புவிக்க, எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். ஆமேன். எரிகிற அக்கினி சூளையானாலும், எந்த சோதனைகளானாலும், எந்த ஆமேன் சோதர ராஜாவானாலும், அதாவது எந்த மனித வல்லமைகளானாலும், எந்த வல்லமைகள் நம்மோடு எதிர்த்து நின்றாலும், நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய உபதேசத்தில் நிலை நிற்கிறவர்கள் என்றால், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் என்றால், நிச்சயமாகவே எந்த அக்கினி சோதனைகள் என்றும், எந்த சிங்க கபியில் இருந்தும் ஆமேன் ஹல்லேலூயா நம்மை வெளியே கொண்டு வர, எந்த சிறைச்சாலையில் இருந்தும் நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சேர்வோமாக. அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானது நாளிலே எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவராய், மாறி போகாதவராய், எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எங்களுக்காக கர்த்தாவே அவ பறந்து பேசுகிறவராய் இயேசுவே, நீர் எங்களுக்காக உயிரோடு இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரும் தேவனிடத்தில் சேருகிறதற்காக அப்பா நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த சோதனையிலிருந்தும், எந்த சூழ்நிலையிலிருந்தும் முற்றுமுடிய ரட்சிக்க நீர் வல்லவராயிருக்கிறீரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. உடைய வருகை நாளில் எங்கள் சரீரமும் அப்பா ரட்சிக்கப்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்காக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.